ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்திற்கு அருகில் திருப்புல்லானியில ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. மிக பழமையான கோவில். பல யுகங்களோட சம்பந்தப்பட்ட கோவில் இது. இந்த க்ஷேத்திரத்துக்கு நிறைய பெயர்கள் உண்டு. புல்லாரண்யம், புல்லானி, திருவானை, ஆதிசேத்து, தர்பசயனம், ரத்னாக்கர க்ஷேத்திரம், நலசேத்து, சரணாகதி க்ஷேத்திரம், புல்லங்காடு. இங்க பிரதான சன்னதி ஸ்ரீ ஜெகநாதரோட சன்னதி. மூலவர் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் வீட்டிருந்த கோலத்தோட ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கிறார். தாயார் ஸ்ரீ பத்மாசினி தாயார் தனி சன்னதியில காட்சியளிக்கிறார். இந்த கோவிலுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. அவற்றில் ஒன்று புல்லவர், காணுவர், காளவர். இந்த 3 ரிஷிகளும் இங்க பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக தவம் இருக்கா. அவளுடைய தவம் எப்படின்னா, அவர்கள் மேல புல்லு விளைஞ்சது கூட அவளுக்கு தெரியல. அப்படி புல்லால அவ கவர்டா இருக்கா. ஆனா அது கூட தெரியாம அவ தவம் பண்ணிட்டு இருக்கா. பெருமாளும் இவ 3 பேருக்கும் காட்சி தர அரச மரமாக. ரிஷிகள் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறா அவருடைய ஸ்வரூபத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால பெருமாள் இவாளுக்கு ஸ்ரீ ஆதி ஜெகநாதராக காட்சியளிக்கிறார். அதான் இது ஆதி ஜெகநாத கோவில் என்று அழைக்கப்படுறது. இன்னைக்கும் நம்ம இந்த மரத்தடியில நிறைய நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கத பார்ப்போம். ஏன்னா இங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவா வேண்டிண்டு நாக பிரதிஷ்டை பண்ணா அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா தசரதரும் இந்த கோவிலுக்கு வந்துதான் 4 மகன்களை பெற்றெடுத்தார் அப்படின்னு புராணம் சொல்றது. அடுத்த வீடியோல இது சம்பந்தமா நம்ம பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.